கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எருசலேமின் திரும்ப கட்டுதலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அருளின வார்த்தையை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உறுதிப்படுத்தி இருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த இடிபாடுகளையும் அவர் நிச்சயமாய் திரும்ப கட்டி எழுப்புவார். அவர் பெரிதான மகிமைக்காக சகலவற்றையும் சீர்படுத்துவார். இனி சிறையிருப்புகளுக்கு இடமில்லை, இனி சிறுமையின் பாதைகளுக்கும் இடமில்லை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருளப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த நாள் இரட்டிப்பான நன்மைகளின் நாளாய் இருக்கிறது. டே ஆஃப் டபுள் போர்ஷன் பிளெஸிங். இட்ஸ் a day of double delight. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மாத்திரமல்ல, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குப்படுகிறார். எனவே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பலரையும் நாம் பார்க்க முடியும். ஆனாலும் இந்த காலை வேளையிலே நான் ஒரு 3 பேரை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தும்படிக்க விரும்புகிறேன். இவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி இரட்டிப்பான பங்கை பெற்றிருக்கிறார்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். முதலாவதாக யோசேப்பை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 1 நாளாகமம் 5:2 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்புக்கு இரட்டிப்பான பங்கு அவன் பெற்றுக்கொண்டதை வேதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. விசேஷமாக எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு என்று அங்கே எழுதியிருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கும் போது அது ஒரு சிறுமையின் பாதையாக இருக்கிறது, அது சிறையிருப்பின் பாதையாக இருக்கிறது. குழிகளிலும் காவல் கிடங்குகளிலும் இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார், இரட்டிப்பான பங்கை அருளினார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சில சிறுமையின் பாதைகளின் ஊடாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம், சில கிடங்குகள் போன்ற அனுபவத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நான் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிற நபர் யோபு என்னும் பக்தனாய் இருக்கிறான். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவனுக்கு எல்லாம் இரண்டத்தனையாக இரட்டிப்பாக கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோபுடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கும் பொழுது அது இழப்புகளின் ஒரு வாழ்க்கை, இழப்புகளின் பாதையில் நடந்த ஒரு வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தின் மேல் நஷ்டம் வந்தது. அவன் முற்றிலுமாய் உருவழிந்து அடையாளம் இழந்து நின்றான். அப்படிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையிலே அந்த இழப்பின் பாதையை தேவன் மாற்றி எல்லாவற்றையும் அவன் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே ஒருவேளை இதே போல இழப்புகளின் மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, நஷ்டத்தின் மேல் நஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ, இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் இரட்டிப்பான நன்மை தருகிறேன், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக உங்கள் மத்தியிலே உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகிற நபர் அன்னாள் என்று சொல்லி வேதத்தில் ஒரு பாத்திரம் உண்டு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த அன்னாள் வேறு யாரும் அல்ல, சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசிக்கு தாயாக இருக்கிறவள் தான். தான் முதல் பெயர்சபா மட்டும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசியாக கர்த்தர் சாமுவேலை நிலைநிறுத்தினார். அவனுடைய தாயாராகிய அன்னாளை குறித்து தான் நான் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அன்னாள் இரட்டிப்பான பங்கை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி. அன்னாளுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கை ஒரு நிந்தனையின் பாதை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கூடாரத்திலே
அவள் குடியிருக்கும் கூடாரத்தில் தானே அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறாள், அவமதிக்கப்படுகிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே அழுகைதான் அதிகமாக இருக்கிறது. என்னை கேட்கும் தேவ ஜனமே, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலோ அல்லது உங்களுடைய சொந்த குடியிருப்பிலோ நீங்கள் இந்த நாளிலே நிந்திக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் அவமதிக்கப்படுகிறீர்களோ, அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ, அழுகைதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இரட்டிப்பான பங்கை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 நபரை குறித்து நான் உங்களுக்கு முன்பதாக நான் பேசி இருக்கிறேன். யோசேப்பை குறித்து தியானித்திருக்கிறோம், யோபை குறித்து தியானித்திருக்கிறோம், அன்னாளை குறித்து தியானித்திருக்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையின் பாதை ஒருவருக்கு சிறுமையின் பாதையாயிருந்தது, ஒருவருக்கு இழப்புகளின் பாதையாயிருந்தது, ஒருவருக்கு நிந்தையின் பாதை, அற்பமாய் எண்ணப்படுகிற அவமதிக்கப்படுகிற ஒரு பாதையாயிருந்தது. ஆனால் இவர்களை எல்லாரையும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மை அவர்களுக்கு தந்து அவர்களை வாழ்த்தி அவர்களை வாழ வைத்து உயர்த்தி வைத்தார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே நம்புவோம், விசுவாசிப்போம், அதை திரும்ப திரும்ப அறிக்கை செய்வோம். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. இந்த நாள் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் வாசித்த வசனத்தை கவனிப்போம். சகரியா 9:12, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து ஒரு மகிமையான திரும்ப கட்டுதலை ஏற்படுத்தி உங்களை வாழ வைப்பாராக. என்னும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.